ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். போருட்டோவோட நியூ சாப்டர் வந்துருச்சு. அதோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் ஷிஞ்சு வார், ஹிடாரி பெட்ரேயல், டவுன்ஃபால் ஆஃப் ஷிஞ்சுஸ்னு ஏகப்பட்ட விஷயத்தை ஃபோர்ஷேடோ பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாரும் லீக்ஸ் வரும்போது இந்த சாப்டரை போட்டு செம்ம அடி அடித்தாங்க. இருக்கிறதுலையே மிட்டான சாப்டர் இதுதான். இதில் யாருமே ரிட்டன் ஆகலை. சரடா அவங்க எம்எஸ்ஸை யூஸ் பண்ணலை, கவாக்கி லிமிட்டர்ஸை லிஃப்ட் பண்ணலை. மொத்தத்தில் ஒரு ஒஸ்டான சாப்டர்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒஸ்டான சாப்டர்லாம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான சாப்டராக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஷேடோவை இந்த சாப்டரில் பார்க்க முடியுது. சிம்பிளாக இது ஆக்ஷன் சாப்டராக இல்லாமல் டெக்ஸ்ட் சாப்டராக இருக்குது. இதனால தான் அஃபிஷியல் சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை போடுறேன். சரி, கதைக்குள்ளே போகலாம். முதல் பேனலில் ஷிங்கி அராயா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷிங்கி ஒரு ஸ்வாடை அராயா கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஸ்வாடை ஏன் என்கிட்ட தரேன்னு அராயா கேட்க, இதில் என்னோட சாக்கராவை இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதனால் என்னோட அயன் சாண்டை கூட உன்னால் கட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அது சரி, இதை எதுக்கு இப்போது ஏன்ட்ட கொடுக்குறேன்னு அராயா கேட்க, நீயும் நானும் ஃப்ரெண்ட்லி ஸ்பேரிங் மேட்ச் பண்ணும்பொழுது உன்னை டிஃபீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வச்சு என் கூட சண்டை போட்டா அட்லீஸ்ட் எனக்கு டஃப்பாச்சும் உன்னால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு அராயா, என்னை ஜோக் காட்டுறியா, இப்படி பண்ணால் உன்னை நான் ஒரே செகண்டில் டிஃபீட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷிங்கி, நீ என்ன பண்ணாலும் என்னை டிஃபீட் பண்ண முடியாது, இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணியாச்சு, எதையாவது உருப்படியாக பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அராயா, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்னு கேட்க ஷிங்கி, எல்லாமே ஃபாதர் காராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகி ஃபாதர் காராக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அராயா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா புராணத்தையே பாடுற, இதை விட்டால் உனக்கு வேற ஒன்றுமே தெரியாதான்னு சொல்கிறாரு. நீ கொஞ்சமாச்சு யோடோக்கும் கொஞ்சம் அட்டென்ஷனை கொடுன்னு அராயா சொல்கிறாரு. அதுக்கு ஷிங்கி, இப்போது நீ மட்டும் என்ன பண்ணுற, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் பேசுகிற, இதில் நீ என்ன சொல்கிறியான்னு கேட்குறாரு. எக்கிமோட்டோ அண்ட் கிஷிமோட்டோக்கு லவ் ட்ரையாங்கிள் பிடிக்கும்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதே தான் இந்த ட்ரையோக்குள்ளவும் ஓடுது. யோடோ ஷிங்கியை லவ் பண்ணுறாங்க. அராயா யோடோ மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. ஆனால் ஷிங்கி காரா மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட சாஸ்கே, நருட்டோ, சாக்குரா மாதிரி தான் இவங்க கதையும் போகுது. சரி, கதைக்கு வருவோம். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு பேட்டிலுக்கு காட்சிகள் மாறுது. அராயா மொத்த டீமையும் அசால்ட்டாக சேவ் பண்ண மாதிரி லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து தான் சாப்டர் கண்டினியூ ஆகுது. அராயா மிட்சுகி சரடாவை ரியூவை அட்டாக் பண்ண சொல்கிறாரு. ரியூவோட அட்டாக்ஸை நான் பிளாக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ரியூ, இன்னைக்கு நீ கொஞ்சம் அதிகமாகவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன கேட்டால் இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவேன், ஏன்னா இனிமே நான் உங்ககிட்ட பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அயன்சான் மூலமாக மொத்த கேங்கையும் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அராயா ஒரே செகண்டில் அவரோட அட்டாக்கை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறாரு. இப்போ யோடோ அவங்கக்கிட்ட இன்னொரு பவர்ஸ் இருக்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. இவங்களால சாண்டில் என்ன நகருது, யார் நடந்து வரா, யார் எங்கே இருக்கான்னு பார்க்காமையே சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை வச்சு ரியூ சாண்டோட சாண்டாகி அட்டாக் பண்ண வரும்போது அவர் எக்ஸாக்டாக எங்கேருந்து வராருன்னு இவங்களால சொல்ல முடியும். அந்த இடத்துல சரடா, மிட்சுகி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. ரியூ அட்டாக் பண்ணால் அதை அராயா தடுக்கிறாரு. இப்படி பர்ஃபெக்டான டீம் ஒர்க் இங்கே இருக்குது. இதை பார்த்த ரியூ, பரவாயில்லையே, உங்களை நான் வெறும் வாய்ஸ் அவுட் அது கேங்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் திறமை இருக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாரு. இப்படியே பேசிட்டு நான் உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சரடா அவங்களோட ஃபயர் ஸ்டைலை யூஸ் பண்ணுறாங்க. ரியூ அதை அயன் சாண்டால் பிளாக் பண்ணுறாரு. மிட்சுகி அவரோட சேஜ் ஸ்னேக்ஸை யூஸ் பண்ணி ரியூவை லாக் பண்ணுறாரு. ரியூவோட கதையை மிட்சுகி முடிக்கிறதுக்குள்ள ரியூ சாண்டோட மர்ஜ் ஆகி எஸ்கேப் ஆகிடுறாரு. இதை பார்த்த யோடோ, மிட்சுகி அவனை பிடிச்சிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு மிட்சுகி, இல்லை, அவனால் அயன் சாண்டாவும் மாற முடியும்னு நினைக்கிறேன், இதை யூஸ் பண்ணி என்னோட அட்டாக்ஸ்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாரு. உடனே யோடோ, என்னால் ரியூவை சென்ஸ் பண்ண முடியுது, அவன் இந்த டைரக்ஷனில் இருந்து தான் வரான், எல்லாரும் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. யோடோவோட இன்புட்டை யூஸ் பண்ணி அராயா ரியூவை லாக் பண்ணிடுறாரு. மிட்சுகி அவரோட சேஜ் நெக்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. ரியூவே இவங்களோட டீம் ஒர்க்கை பார்த்து ஷாக் ஆகுறாரு. கொஞ்சம் கூட கேப்பே விடாமல் சரடா சிடோரியை யூஸ் பண்ணி ரியூவை தாக்க பேட்டிலில் ஆல்மோஸ்ட் கோனஹமரு டீமுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைக்குது. இவங்க இப்படி ரியூவை காலி பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது ரியூ மறுபடியும் சாண்டா மாதிரி எஸ்கேப் ஆகுறாரு.
காட்சிகள் மாறுது. கோனஹாமரு மாட்சுரியோட கான்வர்சேஷனை நமக்கு காட்டுறாங்க. மாட்சுரி, எனக்கு உன்னை கோனஹாமரு-சான்னு கூப்பிடணும், அவ்வளோதான். இதுக்கு ஏன் நீ இவ்வளோ சீன் போடுற, அதுக்கு அலோவ் பண்ணலாம்லன்னு ரொம்ப அதிகமாக சத்தம் போடுறாங்க. ஆனால் கோனஹாமரு இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த மொய்கி மட்டும் ஏன் உன்னை அப்படி கூப்பிட அலோவ் பண்ணுற, இதெல்லாம் நியாயமே இல்லை. முதல்ல இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு மாட்சுரி ரொம்ப கோவமாக கோனஹாமருட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதோட நிற்கல. நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் கூப்பிட்டு போகிறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் என்னை கோனஹாமரு-சான்னு கூப்பிட அலோவ் பண்ண மாட்டேன்னு கேட்குறாங்க. அதுக்கு கோனஹாமரு, யாரும் செல்ஃபிஷ், நீ தான் உண்மையான செல்ஃபிஷ், என்ன சான்னு கூப்பிட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஏன் இதுலேயே ஃபிக்ஸேட்டடாக இருக்கேன்னு கோனஹாமரு கேட்குறாரு. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு மாட்சுரி கோனஹாமருவை டெவர் பண்ண வராங்க. இது எல்லாத்தையும் ஐடா பார்த்துட்டு இருக்காங்க. மாட்சுரி சொல்கிற மாதிரி ஏன் கோனஹாமரு இதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாரு, ஏன்னா அப்படி கூப்பிடுறதுக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஷேர் பண்ணிக்கல, இதனால தான் கோனஹாமரு அப்படி கூப்பிட விடாமல் உன்னை தடுக்கிறான்னு ஐடா மாட்சுரி கிட்ட சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. உடனே கோஜி ஐடா கிட்ட அங்கே என்ன நிலவரம்னு கேட்குறாரு. கோனஹாமரு மாட்சுரிக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான், எந்த டைமில் வேணால் அவன் சாகலாம்னு ஐடா சொல்கிறாங்க. பொருட்டோ சரடா அப்புறம் மற்றவங்க நிலைமை என்னன்னு கேட்குறாரு. இப்போதைக்கு ரியூ மேலே அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, ஆனால் கிளியராக டீம் கோனோஹா வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு ஐடா சொல்கிறாங்க. உடனே கோஜி பொருட்டோவை பார்த்து, எனக்கு தெரியும் நீ அங்கே போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான டைம் இது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஜூரா மற்ற ஷின்ஜூஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா லைஃப் ஃபார்ம்ஸும் அவங்களோட இன்ஸ்டிங் சொல்கிறத அப்படியே கேட்டு எவல்யூஷனை அடையணும், அதுதான் பெஸ்ட். ஆனால் இந்த மனுஷங்க சோஷியல் நேச்சர்ஸால் அவங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, இது அவங்களோட இன்ஸ்டிங்க்டை டல்லாக்கிடும். ஆனால் இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தும் ஹியூமன் கைண்ட் இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, ஏன் டிவைன்ட்ரீஸான நம்மளை மாதிரி அவங்களோட எவல்யூஷனில் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மாமோஷி, சே, ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவங்களாக இருக்காங்க இந்த ஹியூமன்ஸ், ஆனால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். அதுக்கு ஜூரா, சரியாக சொன்னேன், ஆனால் ஹியூமன்ஸ் மட்டும் டேஞ்சரில் இல்லை, நம்மளுக்கு டேஞ்சரான ஒரு விஷயமும் இருக்குது, அதில் மட்டும் நம்ம சிக்கிடவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு ஹிடாரி கேட்க, அதுதான் லவ்னு ஜூரா சொல்கிறாரு. நமக்கு அப்படியே பேரலெல்லாம் கோனஹாமரு மாட்சுரியோட பேனல்ஸும் காட்டப்படுது. அங்கே மாட்சுரி, என்னோட ஹெட் ஃபுல்லாக உன்னோட தாட்ஸாக தான் இருக்குது, இதனால் நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், எனக்குள்ள ஏன் உன்னோட தாட்ஸ் வரணும், இது எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குதுன்னு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. இதை பார்த்த கோனஹாமரு, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறாரு. இனி பொறுமையாக இருக்க முடியாது, உன்னை டெவர் பண்ணாதான் இந்த தாட்ஸ் என்னை விட்டு போகும்னு மாட்சுரி சொல்லிட்டு இருக்க, அப்படியே ஜூரா அண்ட் ஷின்ஜிஸோட சீன் கண்டினியூ ஆகுது. அதில் ஜூரா ஈனோஷிகச்சோவோட அட்டாக்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள், அவனுங்க சரியான குழந்தைங்க, என் கூட மோதி அவங்களால ஜெயிக்கவே முடியாது, இதெல்லாம் அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அவங்க ஹீமாவரிக்காக என் கூட சண்டை போட்டாங்க, அதுலேயும் இந்த ஈனோஜின்கிற சின்ன பையன் அவனோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கான், இப்படி அவங்கள பைத்தியக்காரத்தனமான ஒரு டிசிஷனை எடுக்க வச்சது தான் லவ், இதனால் அவங்களோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னு ஜூரா சொல்கிறாரு. அப்போ இந்த லவ்ங்கிறது ஒரு வியாதியான்னு இடாரி கேட்குறாரு. அதுக்கு ஜூரா, கிட்டத்தட்ட இது ஒரு வியாதி மாதிரி தான், ஆனால் இது மூளையை மழுங்கடிச்சு எடுக்கக்கூடாத முடிவை அசால்ட்டாக எடுக்க வைக்கும், இப்போ வரைக்கும் அந்த லவ்வை பீட் பண்ணுறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கல, அதனால் இதுகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஜூரா சொல்கிறாரு. இதிலிருந்து நிறைய விஷயத்த கிஷிமோட்டோ இப்போவே ஃபோர்ஷேடோ பண்ணுறாரு. அதில் முக்கியமாக ஹிடாரியோட பெட்ரேயல். ஆமாம், ஹிடாரி சரடாக்காக ஜூராவை பெட்ரே பண்ண தான் போகிறாரு. இந்த கான்வர்சேஷனில் அதிக கொஷின்ஸை கேட்டதும் அவராக தான் இருக்கார், அதனால் ஷின்ஜுஸ்குள்ளேயே ஒரு சிவில் வார் வெடிக்க தான் போகுது. சேம் டைம் ஜூரா ஒரு வில்லன் மாதிரி இல்லாமல் ஒரு அனிமல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. இவரோட தாட்ஸும் ரொம்ப பியூராக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வார் ஆர்க்குள்ளே இவர் நிறைய நாலேஜை அக்வயர் பண்ணி ஒரு குட் பர்சனாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். காட்சிகள் மாறுது. ரியூவை கோனஹாமரு டீம் அடித்து தொங்க விட்டாங்க. திடீர்னு அவரோட பாடியிலிருந்து கிளாக்ரிம்ஸ் வெளியே வருது. அது கூட சரடா, மிட்சுகி, அராயா, யோடோன்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஆனால் அதிகப்படியான கிளாக்ரிம்ஸ் இருந்ததால் அவங்க எல்லாரும் திணறாங்க.
அதில் ஒரு கிராக்ரிம் யோடோவை பைட் பண்ணிடுது. அதுக்குள்ள அரையா அதை தடுத்துடுறாரு. ஆனால் அவரோட ஸ்வாட் கிளாக்ரிமோட உடம்புக்குள்ள சிக்கிடுது. அந்த கிளாக்ரிம்மை அரையா பிடிக்க பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ள அரையாவோட ஸ்வாடோட எஸ்கேப் ஆகிடுது. இப்போது ஸ்வாடும் இல்லை, யோடோவும் இன்ஜுரி ஆகிட்டாங்க. ரியோவோட கவுண்டர் அட்டாக்காக இருந்த எல்லாமே போச்சு. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ரியூ வேற ஃபுல் பவர்ஸோட இவங்களை ஃபேஸ் பண்ண மறுபடியும் வராரு. இன்னொரு பக்கம் கோனஹமருவை மாட்சுரி ஆல்மோஸ்ட் டெவர் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன ஆக போகுதுங்கிற ஒரு ட்விஸ்டோட இந்த சாப்டர் முடியுது.